Hello guys, welcome back to my channel. இந்த vlog வந்து it's going to be a third vlog in my channel. And இந்த vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட காலையில் வீட்டில் இருந்து ஆஃபீஸ்க்கு எப்படி போவேன் அங்கிற ஒரு ட்ராவல் தான். எனக்கு வந்து ஆஃபீஸ் டைம் வந்து 9 o'clock. ஓகே, எப்படி போகிறேன்னா காலையில் வந்து ஒரு ட்ரெயின், இந்த ட்ரெயின் வந்து ஆல்மோஸ்ட் 7 ஆகிரும் வரதுக்கு. 6:50 சம்திங் டைமிங். ஒரு ட்ரெயின் காலையில் 6:15 6:15க்கே செங்கல்பட்டு வர இருக்கும். அது போனால் பீச்சில் இறங்கி போக ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி இன்னொரு ட்ரெயின் வந்து இது பீச் ட்ரெயின். ஸோ ட்ரெயின் வந்து ஏறி உக்காந்தாச்சு. இங்கே வந்து நான் நினச்சேன் நான் மட்டும்தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறேன்னு. அப்படில நிறையா பேர் வராங்க. அதாவது 2 ட்ரெயின்ஸ் மாறி போகணும். இட் டேக்ஸ் 2 hours, ஆல்மோஸ்ட் 2 hours ஆகிரும். அண்ட் சில பிளேசஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி வீடியோ எடுத்திருக்கேன். எந்த எடிட்டும் பண்ணலை. ட்ரெயின் போகிற இடத்துல அப்படியே ஸ்லோவாக போகும், ஃபாஸ்ட்டாக போகிற இடத்துல ஃபாஸ்ட்டாக போகும். மோஸ்ட்லி சில பிளேசஸ் தோணின இடம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் வந்து அப்படியே ரா அண்ட் அன்ஃபில்டர்டாக உங்களுக்கு வந்து இதில் காட்டிகிட்ருக்கேன். இதில் இன்னொரு லொக்கேஷன் சூப்பராக இருந்தது. எண்ணூருக்கு வந்து முன்னாடி ஒரு லொக்கேஷன், நிறைய வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கும் போத் ஆஃப் த சைட்ஸ். அந்த இதை நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் எடுக்கலை. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக விலாக் போடும்போது அந்த இதை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த ஸ்டேஷன் வந்து வண்ணாரப்பேட்டை ஸ்டேஷன். இந்த ட்ரெயின் ரூட்டில் யார் யார் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் அந்த சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா. நான் நினச்சேன் கொஞ்சம் பேர் தான் போவாங்கன்னு, அப்படி கிடையாது. நிறைய பேர் அந்த ட்ரெயின் ரூட்டில் ரெகுலராக போகிறாங்க. அதாவது நான் கூட என்னைக்காச்சும் தான் போவேன், ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்கிறதுனால. சில பேர் ரெகுலராக 2 ட்ரெயின் ஆல்மோஸ்ட் 2 hours ஆகிரும்னு நினைக்கிறேன் ஆஃபீஸ் போகிறதுக்கெலாம். டெய்லியும் அப்படி தான் வராங்க. அண்ட் நான் என்னோடய லொக்கேஷனுக்கும் தாண்டியே வேறு போகிறாங்க, ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அவங்களுக்கெலாம் சூப்பர் தான். அண்ட் இந்த ஸ்டேஷன் வந்து பீச் ஸ்டேஷன் வந்தாச்சு. ட்ரெயின் ஸ்லோ ஆகும் போது எடுத்த வீடியோ. அண்ட் இங்கே இறங்கி நான் வந்து இறங்கி இன்னொரு ட்ரெயினுக்கு வந்து போகணும். அண்ட் இதில் நான் யூஸ்வலாக போத் ஆஃப் த ட்ரெயின்ஸ்லையுமே லாஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் தான் ஏறுற மாதிரி இருக்கும். இதில் ஏன்னா நான் கொஞ்சம் நடந்து போய் இன்னும் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும், இன்னொரு பிளாட்ஃபார்ம் மாறுற மாதிரி இருக்கும். அண்ட் எல்லோரும் அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா, இது இப்போ வந்தது வந்து பொன்னேரி டு பீச் ட்ரெயின். ஸோ அதிலேருந்து இறங்கி இப்போது வேளச்சேரி ட்ரெயின் ஏறணும், பீச் டு வேளச்சேரி ஏறணும். கரெக்டாக கொஞ்ச நேரம் ஒரு இந்த யூஸ்வலாக நான் போன டைமில் எப்படின்னு பார்த்திங்கன்னா, பொன்னேரி டு பீச் ட்ரெயின் வந்து நின்று ஒரு 10 minutes கேப்பே கம்மி தான். 10 minutes கேப்லேயே இந்த வேளச்சேரி ட்ரெயின் வந்து கிளம்பிடும். அவங்களுக்குலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி தான் உள்ளே வந்து அந்த ட்ரெயின் ஓட்டுறவங்க உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின்லேயுமே கொஞ்சம் ரூட்ஸ். இந்த ட்ரெயின் வந்து பிரிட்ஜில் போகும் இல்லையா, இந்த ட்ரெயின்லையும் யாரை ட்ராவல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா அட்லீஸ்ட் ஒன்ஸ் இந்த ட்ரெயின் ரூட்டில் வேளச்சேரி டு பீச் ட்ரெயின் ரூட்டில் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுவுமே இட்ஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் டெய்லி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு போர் அடிச்சிரும் தான், பட் எப்போயாச்சும் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது நல்லா தான் இருக்கும். இதுலேயுமே நிறையா வீடியோஸ் அப்படியே ரா அண்ட் அன்ஃபில்டர்டாக உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன்.
8:30 அங்கும்போதெல்லாம் நான் திருவான்மியூர் ஸ்டேஷனில் இறங்கிருவேன். அண்ட் நிறைய பேர் வருவாங்க. மொத்தமாக இறங்கி நிறைய பேர் நடந்து போவோம். யாருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. பட் எல்லோரும் குரூப்பாக நடந்து போவோம். அண்ட் நான் வந்து பெருங்குடி ட்ராவல் பண்ணணும். நான் எப்போயுமே என்ன பண்ணுவேன்னா, திருவான்மியூரில் இறங்கி அந்த டைடல் பார்க் ஸ்டாப்பில் இருந்து ஒரு பஸ் ஏறுவேன். பெருங்குடியில் இறங்கிட்டு அங்கே தான் போவேன். பட் நீங்கள் யூஸ்வலாக எப்படி போவீங்கன்னு சொல்லுங்கள். வேறு ஏதாவது பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கா? ஏன்னா பெருங்குடி வர ட்ரெயின் போகுது. பட் ஸ்டில் பெருங்குடியில் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அந்த மெயின் ஓஎம்ஆர் ரோட்டில் தான் நிறைய ஆஃபீஸஸ் இருக்குது. அதுக்கும் நிறையா டைம், அதாவது ஒரு 3.5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் இருக்குது. ஸோ எப்படி போகிறேன்னு தெரியாமல் நான் யூஸ்வலாக அப்படி தான் போவேன். வேறு ஏதாவது பெட்டர் ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் அந்த ரூட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் அவ்வளோதான், ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. யூஸ்வலாக நான் காலையில் ஆஃபீஸ்க்கு போகும்போது இந்த ரூட்டில் தான் ட்ராவல் பண்ணுவேன். இப்படி தான் இருக்கும் ட்ராவல். அண்ட் உங்களோட ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ட்ராவலில் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவீங்க, எவ்வளோ நேரம் ஆகும், அண்ட் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னென்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமா, கண்டிப்பாக எல்லாமே சொல்லுங்கள். ஐ வில் மேக் இட். ஓகே, அண்ட் தேங்க்யூ. வில் see you on the next video. Bye.